அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். புதுசாக ஏதாவது ஒன்று நமக்கு சொந்தமாகுது அப்படின்னாலே அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். நீங்கள் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படி வெளில போங்க, ஒரு நடையிலேயே ஒரு மிடுக்கு இருக்கும். அந்த புத்த ஆடை அப்படிங்கிறதே நமக்குள்ளே ஒரு புதிய மகிழ்ச்சியை தரும். புதிய ஆடை, புதிய வீடு. அப்புறம் கல்யாணமான புதுசில் மாப்பிள்ளை பொண்ணு ஏன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? கல்யாணமான புதுசில் அது புதுசு அப்படின்றதுனால தான். புது மாப்பிள்ளை, அது புது மணப்பெண். அணிஞ்சிருக்கிற அந்த ஆடைகளும் புதிது, நகைகளெல்லாம் புதிது, உறவுகள் புதிது, வாழும் இடம் புதிது. எது புதுசாக இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அது புதியதா பழையதா அப்படின்றது மட்டுமல்ல, அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிகிறதா அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது, புத்தாண்டில் எது ரொம்ப முக்கியம்? ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் இந்த வருஷம் எப்படியும் ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்பாங்க. சில பேர் ஒரு புது வீடு கட்டிடலாம்னு இருக்கிறேன் சார் வாங்க. இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ணிடணும் சார் பிள்ளைக்கு பொண்ணுக்கு அப்படின்பாங்க. ஆனால் இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று உண்டு. என்ன தெரியுங்களா? புதிதாக ஓராண்டு காலம் என்பதை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது, அல்லது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஓராண்டு காலத்தினுடைய மதிப்பு இருக்கிறதே, அது இது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது, மிக முக்கியமானது. காலத்தினுடைய அருமை தெரிந்து நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் நம்முடைய எதிர்காலம் எவ்வளவு வளமானதாக இருக்கிறது அப்படின்றத முடிவு செய்யுது. ஒரு பையன் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு கடைக்கு போயிருக்கிறான். ஒரு கடையில் ஒன்றும் திருப்தியாக இல்லை, இன்னொரு கடைக்கு போயிருக்கிறான், அங்கேயும் திருப்தியாக இல்லை. அப்புறம் 4-5 கடையில் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டான். அப்பா கேட்டார், என்னப்பா வாட்ச் வாங்கிட்டியா, என்ன ஆச்சுன்னு? இல்லைப்பா, இந்த கடையில் பார்த்தேன்ப்பா, அப்புறம் அங்கே ஷோரூம் போனேன், அப்புறம் அந்த ஷோரூமுக்கு போனேன், அப்புறம் இன்னொரு எதுவுமே ஒன்று சாட்டிஸ்ஃபையிங்காகவே இல்லைப்பா, அப்புறம் வேறு வழி இல்லாமல் இதுதான்ப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு. அப்பா சொன்னார், டேய் உனக்கு வாட்சோட அருமையும் தெரியல, நேரத்தோட அருமையும் தெரியல அப்படின்னார். என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு? ஆமாண்டா, எந்த வாட்சாக இருந்தான்னு அது நேரம் சரியாக காட்டணும், அதான் முக்கியம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்காக இந்த ஷோரூமு அந்த ஷோரூமு அந்த ஷோரூமு அப்படின்னு இவ்வளவு அலைஞ்சு நேரத்தை வீணாக்கி இருக்கிறியே. நேரத்தை வீணாக்குகிறவன் கையில் விலை உயர்ந்த கடிகாரம் இருப்பதனால் என்ன பயன்? இல்லை, கையில் இருக்கிற வாட்சு 10,000 ரூபா. நம்ம தாய்மார்கள் புடவை எடுக்கிறது அப்படின்னா ஒரு 10,000 ரூபா, 20,000 ரூபா, 25,000 ரூபா. அதுவும் திருமணத்தும் போது அந்த முகூர்த்த பட்டு புடவை அப்படின்னு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குகிற அந்த பட்டு புடவை அந்த நேரத்தில் அழகாக இருக்கும், உண்மைதான். அது நம்முடைய அந்தஸ்தை காட்டுவதாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறார்கள், அது கூட உண்மைதான். ஆனால் 1 லட்சம் ரூபா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு போகிற மாதிரியான அக்கேஷன்ஸ் எவ்வளோ தடவை வரப்போகுது? ஏன்னா அந்த ஒன்றையே லைஃப் முழுக்க திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு போக முடியுமா? இல்லை, நீங்கள் போகிற அப்படின்னா, ஏப்பா அந்த கல்யாணத்தும் போது வாங்கிச்சே 1 லட்சம் ரூபா பட்டு புடவை அதை கட்டுன்னா ஒத்துப்பாங்களா? திரும்ப திரும்ப அதையே வாங்கிட்டு கட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்குது. ஒரு தடவை நான் வாங்கிட்டேன்றதுக்காக அதையே எல்லா இடத்துக்கும் கட்டிக்கிட்டு போனோமா அப்படின்னு அழுத்துக்க மாட்டாங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் என்பதனுடைய மதிப்பு தெரியாமல் ஒரு புடவையை வாங்கி விட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேணாம்? சரி, இதை விட ஒரு வேடிக்கை பாருங்கள். அன்றைக்கி ஒரு விளம்பரம் ஒன்று படித்தேன். அது ஒரு இந்த செல்ஃபோனுக்கு போடுற அந்த சிம் நிறுவனம், அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. 5 நிமிடத்திற்கு வெறும் 50 பைசா தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விளம்பரம் செய்கிறார்கள். 5 நிமிடத்திற்கு வெறும் 2 ரூபாய் தான் நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு. உங்களுடைய 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப வராது. இப்போ காலம் செல்வத்தை விட விலை மதிப்பு இல்லாதது, விலை அதிகமானது. ஏன் தெரியுங்களா? ஒரு 10,000 ரூபா பீரோலேருந்து எடுக்கிறீங்க, செலவழிக்கிறீங்க, திரும்ப சம்பாதிச்சு அந்த இடத்துல வைக்கலாம். ஆனால் ஒரு தேவையில்லாத விஷயத்தில் ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தை திரும்ப நீங்கள் வைக்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு. 10,000 ரூபா ஒருத்தட்டேன் கடன் வாங்கி பயன்படுத்திட்டு திரும்ப கொடுக்கலாம். ஆனால் சார் கைமாத்தா ஒரு 1 ஹவர் இருந்தால் கொடுங்க சார், இது ஒரு 1 மணி நேரம் இருந்தால் கொடுங்க, நான் பயன்படுத்திட்டு திருப்பி தரேன் சொல்ல முடியுமா? செலவழித்த நேரத்தை மீண்டும் சம்பாதித்து பீரோவில் வைக்க முடியுமா? இவ்வளவு ஒரு முறை போனால் போனதுதான் என்கிற அளவிற்கு
விலை மதிப்பு இல்லாத காலம் நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசை சர்வசாதாரணமாக எத்தனை விஷயங்களில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வெற்றித்தனமான விளையாட்டுகளில் கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் என்பதிலே வருகின்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் வீணான வெறும் சிலிர்ப்பு தருகின்ற காட்சி இன்பத்திற்காக அற்ப விஷயங்களில் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். புதிய ஆடையை விட, புதிய வகை உணவை விட, புதிய கடிகாரத்தை விட புதிதாக வந்திருக்கிற இந்த ஆண்டு என்பது, இதனுடைய மதிப்பை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது அந்த விழிப்புணர்வோடு செலவழிக்கிற பொழுதுதான் இந்த புத்தாண்டு என்பது நமக்கு புதுமைகளை வாரி வழங்குவது மட்டுமல்ல, பொருளுள்ள ஆண்டாகவும் அது மாறுகின்றது. தமிழில் பாருங்க, பொருள் அப்படின்றதுக்கே 2 பொருள் வைத்தான், 2 அர்த்தம் வைத்தான். பொருள் அப்படின்னா நான் ஆங்கிலத்தில் சொன்னால் புரியும். மீனிங் அப்படின்னு ஒரு அர்த்தம், பணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் அப்படின்னு நான் திருவள்ளுவன். யாரும் எந்த மதிப்பும் கொடுக்காத ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு வைங்க, எல்லாம் போய் அவனை கும்பிடுவாங்க. டேய் ஐயா வராடுறா அப்படின்னு அவர் முன்னால் கைகட்டி நிற்பான். ஏன்? நேற்று வரைக்கும் அவன் போனால் திரும்பி பார்க்க ஆள் இல்லை, இன்றைக்கி அவன் கையில் காசு போடுறது இல்லை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் அப்படின்னு நான் திருவள்ளுவன். அருள் கூட அடுத்தது தான், பொருள் தான் முதலாவதுன்னு சொல்கிற மாதிரி பொருளல்லது இல்லை பொருள்னா அந்த பொருளும் அந்த சொல்லுக்கு உண்டு, மதிப்பு என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு. வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் மிக முக்கியம். அதை விட மிக முக்கியமானது காலம். அதை பொருளுள்ளதாக நாம் பயன்படுத்துவோம். அப்போதுதான் புத்தாண்டின் மதிப்பு நமக்கு தெரியும் என்று பொருள். உண்மையான புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அதன் மதிப்பை உணர்ந்து பயன்படுத்துவதுதான். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.